இன்னைக்கு வந்து டெராஃபார்மோட ஸ்டேட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். டெராஃபார்மோட ஸ்டேட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும், ஏன் ஸ்டேட் ஃபைல், அதோட பிஹேவியர்ஸ் எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நேற்று வரைக்கும் நம்ம வந்து வேரியபிள் பிளாக்ஸ், லோக்கல் பிளாக்ஸ், அவுட்புட் பிளாக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை இல்லைங்களா? வேரியபிள் பிளாக், output block, local block. Any confusion on these three blocks? Variable block வந்து input variable. ஒரு இன்புட்டான ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அதை இன்புட்டா யூஸ் பண்ணா இன்புட் பிளாக் வேரியபிள் பிளாக் யூஸ் பண்ணணும். அவுட்புட் பிளாக் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து அதை நீங்க வெளியே ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வேற இடத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் அவுட்புட் வேரியபிள். ஓகே, லோக்கல் வேரியபிள்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணி பண்றது, இல்ல ஒரு ஒரு காம்பினேஷன் வேரியபிள் வந்து ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, இல்ல கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அது திருப்பி ரிப்பீட்டா யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூ கேன் கோ ஃபார் லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகே, இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதை வந்து நான் மேனிப்புலேட் பண்ணிட்டு அதை வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த மேனிப்புலேஷன் பண்றதுக்கு நான் ஒரு இடமா நம்ம எதை வச்சுக்கலாம், லோக்கல் பிளாக் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல யூஸ் கேஸ்க்கு அது யூஸ் ஆகும். சரி, let's jump to the today's topic. Okay, இப்ப சொல்லுங்க, what is configuration file? Configuration file என்னது? Configuration file தான் வந்து நம்ம desired infrastructure, desired configuration, desired state, அதாவது நம்ம எப்படி வரணும், நம்மளோட டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம இந்த டிஎஃப் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எழுதுவோம். கரெக்டா? அப்ப அந்த டாட் டிஎஃப்ல என்ன சொல்லலாம், அதுதான் வந்து டிசைர்டு கான்ஃபிகரேஷன் ஆர் டிசைர்டு ஸ்டேட்னு சொல்றோம். ஓகே, அது டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ல என்ன சொல்றோம்னா அது வந்து கரண்ட் கான்ஃபிகரேஷன், கரண்ட் ஸ்டேட் ஆஃப் டார்கெட் பிளாட்ஃபார்ம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ வந்து டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகும், எப்போ ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகும்? கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல எழுதி கோடு எழுதிட்டு நீங்க எப்ப டெராஃபார்ம் அப்ளை பண்றீங்களோ, டெராஃபார்ம் அப்ளை பண்ணும்போது எப்ப வந்து இன்ஃப்ரா வந்து டார்கெட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகுதோ, கிரியேட் ஆன உடனே அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டேட் ஃபைல் வந்துடும். கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம், இந்த ஸ்டேட் ஃபைல் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த டார்கெட் பிளாட்ஃபார்ம். அக்ரி வித் மீ? கான்ஃபிகரேஷன்ன்றது வந்து நம்ம நம்ம ஆசைப்படுற இன்ஃப்ரா எப்படி இருக்கணும்னு சொல்லி எழுதுறது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலு. ஸ்டேட் ஃபைல் வந்து கரண்ட் என்வரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் வந்து டிஎஃப் ஸ்டேட் ஃபைல். இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க, அந்த விஎம்க்கு சில கான்ஃபிகரேஷன் கொடுக்குறீங்க, அந்த கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டிஎஃப் ஸ்டேட்ல வச்சிருக்கோம். ஸோ நீங்க போயிட்டு டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு அஷூர் விஎம்ல போயிட்டு இந்த வெரிஃபை பண்றீங்க, அது அந்த கான்ஃபிகரேஷன் என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே எதுல இருக்கும், அந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் இருக்கும். அப்போ நீங்க அந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம் பாக்குறது ஒண்ணுதான், டிஎஃப் ஸ்டேட்டை பாக்குறது ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே வந்து கரண்ட் ஸ்டேட்டை வச்சிருக்கு, ரைட்? In the desired configuration, current configuration. Any confusion? ஓகே, இப்போ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கு. நான் நிறைய வாட்டி ஒன்று காட்டியிருப்பேன். நம்ம டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போதோ இல்லை டெராஃபார்ம் அப்ளை எக்ஸிக்யூட் ஆகும்போதோ யூ கேன் சி இட் இஸ் ரிஃப்ரெஷிங் த ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லாக் ஒன்று வரும். பார்த்து யாரும் நோட் பண்ணிருக்கீங்களா? anyone noted this? முடிஞ்சிட்டு அதை காட்டுறேன் என்னன்னு. ப்ரோ மறுபடியும் சொல்லுங்களேன், டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்னா என்ன? டிஎஃப் ஓகே, நான் என்ன சொல்றேன்னா இந்த டாட் டிஎஃப் ஃபைல் என்ன எழுதுவோம், நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். கான்ஃபிகரேஷன் மீன்ஸ்
எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறனோ, தட் இஸ் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறனோ அதை நம்ம எழுதுவோம் கரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஎம் வேணும், எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் டாபிக் வேணும், ஓகே எனக்கு ஒரு டிபி வேணும்னு எழுதுவீங்க, அதோட கான்ஃபிகரேஷன் கொடுப்பீங்க. அதுதான் வந்து நான் ஆசைப்படுற இன்ஃப்ரா. அப்போ அதுதான் வந்து டிசையர்ட் ஸ்டேட். அதான் வந்து நான் 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 கிரியேட் நான் பண்ண போற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதனால அதை என்ன சொல்றோம், நம்ம டிசையர்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. எப்ப வந்து டிஎஃப் ஸ்டேட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, நம்ம எப்ப டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறோமோ, எப்ப வந்து டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க நீங்க அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்ப கிரியேட் ஆகி முடிஞ்சதோ சக்சஸ்ஃபுல்லா, அப்பதான் வந்து எனக்கு டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ல கிரியேட் ஆகும். டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ல அதோட கண்டென்ட் வந்து அப்டேட் ஆகும் கரெக்டா. அப்போ தட் மீன்ஸ் என்னன்னா, ஸோ இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்லையும் உங்களோட டார்கெட் பிளாட்ஃபார்ம்லையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றேன், நீங்க டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ன்றது கரண்ட் கான்ஃபிகரேஷன், தட் மீன்ஸ் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் யோர் டார்கெட் பிளாட்ஃபார்ம்னு சொல்றேன். ஓகே, அதை நான் இப்போ உங்களுக்கு லைவா காட்டுறேன், இருங்க வரேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இருங்க வரேன். இப்போ வந்து எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு 2 3 ரிசோர்ஸ் குரூப்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஐ மீன் சாரி, செகண்டரி குரூப் வேணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா. இதான் என்னுடைய டிசையர்டு ஸ்டேட், இதான் என்னோட டிசையர்டு கான்ஃபிகரேஷன். இது எல்லாமே நான் இந்த டிஎஃப் போல் எழுதிருக்கிறது எல்லாமே வந்து என்னுடைய டிசையர்டு கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் பார்க்குறோம். இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் எங்க இருக்கா, இன்னும் இல்லை. ஓகே சரி, இப்போ வந்து அப்ளை பண்றோம். இப்போ ஒரு ஸ்டேட் ஃபைல் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு கரெக்டா. இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி என்னது, இது வந்து ஒரு EC2 மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு, இந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு கரெக்டா. இங்க இந்த மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மிஷின் கிரியேட் ஆனதுதான் எனக்கு இங்க இருக்கு கரெக்டா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதோட ஏஎம்ஐடி என்ன, அதே தான் எனக்கு அங்கேயும் இருக்கும். இது பிரைவேட் டைப் பப்ளிக் டைப் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும் கரெக்டா. அப்போ இந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஸ்டேட் தான் எனக்கு இந்த டிஎஃப் ஸ்டேட்லயும் இருக்கும். பட் டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல என்ன கான்ஃபிகரேஷன்ல நான் ஒரு இன்ஃப்ரா வச்சிருக்கணும், அதுதான் வந்து எனக்கு இந்த டிஎஃப் ஸ்டேட்லயும் இருக்கும் ரைட்டா. அப்ப அதனால என்ன சொல்றோம், இது வந்து கரண்ட் கான்ஃபிகரேஷன். இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் இருக்குது எல்லாமே வந்து கரண்ட் கான்ஃபிகரேஷன். இந்த விஎம்க்கு இருக்கக்கூடிய ஏஎம்ஐ, அசோசியேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ், இதுக்கு என்ன சிபியு, இது எல்லாமே வந்து கரண்ட் கான்ஃபிகரேஷன். காட் இட். இப்போ என்ன பண்றோம், இப்போ திருப்பி டெராஃபார்ம் நான் பிளான் போடுறேன். இங்க என்ன நடக்குது பாருங்க, இது என்ன பண்ணுது, ரிஃப்ரெஷிங் ஸ்டேட். ரிஃப்ரெஷிங் ஸ்டேட் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷிங் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க பை டிஃப் டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் ஒரு கமாண்ட் இருக்கு, பட் பை டிஃபால்ட்டாவே டெராஃபார்ம் பிளான் என்ன பண்ணும், ரிஃப்ரெஷ் பண்ணும், ஸ்டேட்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும். சரி, அது நான் வரேன், நான் வரேன், இருந்து வரேன். ஸோ இந்த டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்ல இருக்கு பாத்தீங்களா, அதையும் உங்களுடைய டார்கெட் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் அது ரெண்டுத்தையும் வந்து சிங்க் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ரெண்டு இப்போ ஏதாவது ஒன்று மாறி இருக்குன்ற பட்சத்துல அதை வந்து சிங்க் பண்ண ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஜஸ்ட் டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமெண்ட் டைப் பண்றேன், அதே ரிஃப்ரெஷ் அது வந்து சிங்க் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ சிங்க் பண்ண ட்ரை பண்ணது மீன்ஸ் டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்கோ அதே தான் ஸ்டேட் ஃபைல் இருக்கணும்ன்றது அதோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அது வெரிஃபை பண்ணி சிங்க் பண்ண ட்ரை பண்ணுது. எஸ், எவ்ரி திங் இஸ் கெட் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ என்ன பண்றோம், பை மிஸ்டேக் எனிஒன் யாராவது வந்து இதோட கான்ஃபிகரேஷன் மாத்துறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு டேக் பார்ப்போம். இது டேக் என்ன இருக்கு, லைனக்ஸ் விஎம் அப்படின்னு இருக்கு. கரண்ட் ஸ்டேட் என்னுடைய
டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல என்னோட டேக் வந்து லைனக்ஸ் விஎம் அப்படின்னு இருக்கு. அப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல நான் பாக்குறேன். இதுல என்ன இருக்கும்? இதுல என்ன இருக்கும் டேக்? இதுலயும் அதே தான் இருக்கும். கரெக்டா? பிகாஸ் அதுதான் நம்ம கோட் எழுதி டெப்ளாய் பண்ணிருக்கோம். அப்ப இந்த கரண்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அதே தான் எனக்கு ஸ்டேட் ஃபைல் இருக்க போகுது. சரியா? சரி. இப்ப என்ன பண்றோம்? இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். நான் வந்து -01 சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். எப்படி சேஞ்ச் பண்றேன்? மேனுவலா சேஞ்ச் பண்றேன், நாட் த்ரூ டெராஃபார்ம். ரைட், பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றோம்? இப்போ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். இது என்ன பண்ணும் சொல்லியிருந்தேன்? இட் வில் ட்ரை டு சிங்க் உங்களோட டார்கெட் பிளாட்ஃபார்முக்கு ஸ்டேட்ல சிங்க் பண்ண ட்ரை பண்ணுது. சரி, இப்ப ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சா? சரி, இப்ப பாருங்க. இப்ப ஸ்டேட் ஃபைல பாருங்க. ஸ்டேட் ஃபைல பாத்தீங்கன்னா இப்ப டேக் என்ன மாறிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? 0 மாறிச்சு. சோ அதனால என்ன சொல்றோம்? டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் த கரண்ட் ஸ்டேட். உங்க டார்கெட் பிளாட்ஃபார்ம் என்ன இருக்கோ, எதெல்லாம் வந்து டிஎஃப் ஃபைல ஸ்டேட் ஃபைல வந்து அப்டேட் பண்ண முடியுமோ, எந்த கான்ஃபிகரேஷனை அப்டேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து இது அப்டேட் பண்ணிடும். ஓகே. ஸோ எவ்ரி டைம் வந்து டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் ஸ்டேட் வந்து எக்ஸிக்ட் ஆகும். ஏன் டெராஃபார்ம் ஸ்டேட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும்? இல்ல, அடுத்த கேள்வி. அதுக்கு நம்ம போகும். இப்போ இப்போ நம்ம வந்து டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தேன்? டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது ரிஃப்ரெஷ் கமாண்ட் சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகும் பேக் எண்ட். நீங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் கூட, டெராஃபார்ம் பிளான் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிடும். அது ஏன் எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றதை பார்க்கலாம். ஸோ டெராஃபார்ம் பிளான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ டிசையர்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? இது என்னது? நம்ம இன்ஃப்ரா எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் நம்மளுடைய ஸ்டேட் ஃபைலையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி எதனா ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டுமே வந்து சேமா இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகுது. இல்ல ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அப்போ கம்பேர் பண்ணி அப்ப அதை வந்து நான் இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால வந்து உனக்கு டிசைர்டு கான்ஃபிகரேஷனை நான் வந்து உனக்கு ஸ்டேட்ல அப்டேட் பண்ண போறேன்னு சொல்ல போகுது. இப்ப அந்த 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 ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, பண்றோம். ஓகே, என்ன சொல்லுது? ஓகே, இது வந்து சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன நடக்குது? இப்ப என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க பார்த்து. யாராவது ஒருத்தர். அந்த டேக்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி அப்டேட் ஆயிருக்கு. டாக்ஸ் எல்லாமே வந்து இப்ப மாறப்போகுது. முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஓகே ஓகே லைனஸ் விஎம் 01 இருந்திருக்கு. அது இப்ப லைனஸ் விஎம் மாறுது. அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சுவலி நம்ம டிசைர்டு கான்ஃபிகரேஷன் என்ன இதுல? நம்ம கோட்ல என்ன சொல்லியிருக்கோம்? நான் வந்து லைனஸ் விஎம் தான் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல வந்து லைனஸ் விஎம் 01 இருந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சது? டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல விஎம் 01 தான் இருந்துச்சு. இந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல விஎம் 01 இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எப்படி டெராஃபார்ம் தெரிஞ்சது? அது லாஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டேட் ஃபைல்ல அது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டேட் ஃபைல்ல இருக்கு. அப்போ அப்போ ஸ்டேட் ஃபைல் இஸ் மேட்டர். கரெக்ட்டா? அப்போ ஸ்டேட் ஃபைல் இஸ் ஆல்வேஸ் ரெஃபரன்ஸ் த கரண்ட் ஸ்டேட். கரண்ட் அப்போ கான்ஃபிகரேஷன். ஸ்டேட் ஃபைல்ல அப்ப ஸ்டேட் ஃபைல்ல கரண்ட் கான்ஃபிகரேஷன் இருந்தாதான் டெராஃபார்ம் பிளானோ டெராஃபார்ம் அப்ளையாலேயோ கண்டுபிடிக்க முடியும் அந்த டார்கெட் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் டார்கெட் பிளாட்ஃபார்ம் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்றது. ஸோ இதனால டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமெண்ட்ன்றது முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது அப்ளை கொடுத்துருவோம். ஜி டவுட். இப்போ இந்த லாக் ஃபைல் ஒன்று இருக்குல்ல ஜி, அதுதானே ஜி நம்மளுடைய ஸ்டேட் ஃபைல வந்து லாக் பண்ணி வச்சிருக்குமா அது? இல்ல அது வேற ஃபைலுங்களா? வர இல்ல வர அது வர. இது இன்னைக்கு ஓகே. பாப்போம். நான் பாருங்க நெக்ஸ்ட் டாபிக். சரிங்க. ஓகே, ஓகே சரி. ஓகே. இப்ப என்ன நடந்திருக்கு? இப்போ வந்து நம்ம அப்ளை கொடுத்துட்டோம். ஓகே, அப்ளை கொடுத்தது என்ன நடக்கும்?
அப்ளை கொடுத்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ரிசோர்ஸ் கிரியேஷன் பண்ணணுமா, அப்டேட் பண்ணுமா, எல்லாமே பண்ணிட்டு டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்டேட் ஃபைல அப்டேட் பண்ணிச்சு. என்ன அப்டேட் பண்ணிருக்கோம்? அந்த லைனக்ஸ் டேகோட இஎம்ஐல வேல்யூஸ் அப்டேட் பண்ணிருச்சு. அதாவது நம்ம டிசைர்டு கான்ஃபிகரேஷன் என்ன வச்சிருந்தோமோ அதை இங்க அப்டேட் பண்ணிச்சு. அப்போ கரண்ட் ஸ்டேட்லயும் அதே தான் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ நான் வந்து டெராஃபார்ம் பிளான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப நோ சேஞ்சஸ்ன்னு வருது. எப்படி இது நோ சேஞ்சஸ் கண்டுபிடிச்சது? இப்ப என்ன பண்ணும் டெராஃபார்ம் அப்படின்னா, என்ன பண்ணும் பிளான் என்ன பண்ணும் சொல்லியிருந்தேன்? பிளான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? ரிஃப்ரெஷ் பண்ணும். அப்போ பிளான் வந்து கம்பேர் பண்ணும். எதையும் உங்களோட டிசைர்டு கான்ஃபிகரேஷனையும் உங்களோட ஸ்டேட் ஃபைலையும் கம்பேர் பண்ண போகும். எப்படி கம்பேர் பண்ணும்? உங்களுக்கு இது போகும், இந்த ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் பிளாக் எடுக்கும். இந்த ஸ்பெசிபிக் ரிசோர்ஸ் பிளாக்ல இந்த ஸ்பெசிபிக் லேபிள் இருக்க எல்லா கான்ஃபிகரேஷனும் வெரிஃபை பண்ணும். ஏஎம்ஐ ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணும். போயிட்டு ஸ்டேட் ஃபைல்ல எங்க இருக்கு ஏஎம்ஐ? இதுல ஏஎம்ஐ பார்க்கும். இது ஓகே, இதே வேல்யூ இருக்கா? ஆமா, இதே வேல்யூ தான் இருக்கு. அப்போ நோ சேஞ்சஸ். இதை பார்க்கும். இன்ஸ்டன்ஸ் டைப் பார்க்கும். இன்ஸ்டன்ஸ் டைப் எங்க இருக்கு? டைப்பிங் டி மைக்ரோ, ஆமா அதே தான் இருக்கு. அப்போ அதுவும் நோ சேஞ்ச். அதே மாதிரி ஒரு வேல்யூ இங்க இருக்கக்கூடிய இங்க டிசைர்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்க போய் ஸ்டேட்ல கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து சேமா இருந்துச்சுன்னா நோ இன்ஃப்ரா சேஞ்சஸ். இங்க போயிட்டு இப்ப நான் வந்து இந்த T3 நானோன்னு போடுறேன். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. இப்ப பிளான் போட்டிருக்கேன். இப்ப என்ன ஆகும்? இப்ப என்ன நடக்கும்? இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் T3 நானோ இருக்கு. இங்க போய் ஸ்டேட் ஃபீல்ட பார்க்கும். ஸ்டேட் ஃபீல்ட பார்த்தா T3 மைக்ரோன்னு இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டு சேஞ்சா இருக்கு. அப்ப நான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க சேஞ்ச் காட்டுது. ஸோ இப்படிதான் வந்து டெராஃபார்ம் பிளான் வந்து உங்களோட டிசைர்டு கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு போயிட்டு கரண்ட் ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணிட்டு எதனா சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? உங்களுக்கு இதெல்லாம் மாடிஃபை ஆக போகுது இல்ல வந்து கிரியேட் ஆக போகுதுன்றத சொல்ல போகுது. கரெக்டா? இப்ப நீங்க புது ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க, புது பிளாக் போடுறீங்க வச்சுப்போம். இப்ப புது ரிசோர்ஸ் பிளாக் போடுறீங்க. நிச்சயமா வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணும்? உங்களுக்கு டிசைர்டு கான்ஃபிகரேஷன் என்னது? உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வேணும், பிளஸ் அடிஷனலா இதுவும் போட்டிருக்கீங்க. இப்ப என்ன பண்ணும்? ஸ்டேட் ஃபைலு, ஐ மீன் டெராஃபார்ம் பிளானோ இல்ல அப்ளை என்ன பண்ணும்? இந்த எஸ்என்எஸ் ஏடபிள்யூஎஸ் எஸ்என்எஸ் டாபிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்டேட் ஃபைல போய் தேடும். இங்க போய் தேடும். இல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அது தெரிஞ்சுக்கும். ஓகே, அப்போ இது புது ரிசோர்ஸ், அப்ப இதை நான் கிரியேட் பண்ணும் சொல்லிட்டு இப்போ கிரியேட் பண்ணும். கரெக்டா? இப்ப பிளான் போடும்போது ஏன் அது நியூன்னு காட்டுது? ஏன் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ண போகுதுன்னு காட்டுது அப்படின்னா, ஒண்ணு ஆட் ஆக போகுது காட்டுது இல்லைங்களா? ஏன் காட்டுது அப்படின்னா, பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸ் டைப்போ இல்ல இந்த லேபிள் நேமோ ஒண்ணு இல்ல. எதுல இல்ல? ஸ்டேட் ஃபைல்ல இல்ல. அது இல்லாத பட்சத்துல இட் மீன்ஸ் இது 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 புது ரிசோர்ஸ் அப்படி சொல்லிட்டு அதை அசியூம் பண்ணிட்டு இப்ப கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. யூ காட் த லாஜிக் நவ்? சரி, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப வந்து என்ன பண்றோம்? இப்ப மேபி நம்ம இந்த டிஎஃப் ஸ்டேட்டை கூட நம்ம இந்த டிஷர்ட் சைஸ் இப்ப மாத்திடலாம். ஓகேங்களா? சரி, அது மாத்த விடுங்க. நம்ம வந்து என்ன பண்றோம்? இப்ப தெரியாம இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெர்மினேட். இப்போ வந்து நான் டெராஃபார்ம் பிளான் போட்டா என்ன நடக்கணும்? இல்ல டெராஃபார்ம் அப்ளை போட்டா என்ன நடக்கும்? டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் போட்டா என்ன நடக்கும்? இதுல ஒரு நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமெண்ட் சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகும். டெராஃபார்ம் அப்ளை கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அப்ளை கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்.
இதெல்லாம் இந்த 2 கமாண்ட் பேக் எண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணலாம். Terraform apply is a combination of refresh and plan தான். ஓகேங்களா? ஸோ refresh எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து அப்ளை வரும். ஓகே, சரி. இப்போ இது கரண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட இப்போ 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 கரண்ட் ஸ்டேட் என்ன? ஆக்சுவலி டார்கெட் பிளாட்ஃபார்மோட ஸ்டேட் என்னது? இந்த மாதிரி ஒரு விஎம்ஏ கிடையாது. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு விஎம்ஏ கிடையாது. இப்போ நம்மளோட ஸ்டேட் ஃபைல பார்ப்போம். நம்மளோட ஸ்டேட் ஃபைல்ல இந்த மாதிரி ஒரு விஎம் இருக்கு ஆக்சுவலி. கரெக்டா? சரி. இப்போ நான் வந்து டெராஃபார்ம் பிளான் போடுறேன், இல்ல அப்ளை போடுறேன். சரி, அப்ளை வச்சுப்போம். அப்ளை போடுறேன். இப்போ என்ன நடக்கும்? டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் நடக்குமா? டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் நடக்குமா நடக்காதா? டெராஃபார்ம் அப்ளை ரன் பண்ணா நடக்கும் ப்ரோ, இது நடக்கும் ப்ரோ. எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. நடக்கும். பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகும். ஆமாம். ரெண்டுமே ஆகும். அப்ப பார்க்க போறோம். பிளான் அப்ளை ரன் பண்றேன். இந்த லாக பாருங்க. இப்ப என்ன நடக்குது? ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு. இந்த இடத்துல AWS இன்ஸ்டன்ஸ் இது வந்து நம்ம டிசைர் கான்ஃபிகரேஷன் வச்சிருக்கு, அது ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு. சரிங்க, இப்போ ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட் ஃபைல பார்க்க போறோம். இந்த ஸ்டேட் ஃபைல பார்க்குறோம். செட் ஆகல. சரி இருங்க. அப்போ இருங்க, நான் டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் ஆக்சுவலி பேக்ல எடுத்துட்டு இருக்கோம், பட் நம்ம இது விசிபிளா தெரியல. அதுக்காக என்ன பண்றேன், நான் டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமாண்ட் வந்து மேனுவலா எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகேங்களா? டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட் ஃபைல பாருங்க. ஸ்டேட் ஃபைல்ல இப்போ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்க இருக்காது. ஏன் இருக்காது? ரிஃப்ரெஷ் கமாண்ட்ன்றது என்ன சொல்லியிருந்தோம்? இந்த ஸ்டேட் ஃபைலுக்கும் கரண்ட்டும் வந்து சிங்க் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்க, இதுல வந்து அந்த மாதிரியான ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸே இப்போ இருக்காது. இதான் ஐடி. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஏஜென்சி இன்ஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்காது. இல்லவே இல்ல. பாருங்க ஸ்டேட் ஃபைல் அப்ப என்ன ஆயிடுச்சு? ஸ்டேட் ஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. எது கூட கம்பேர் பண்ணி? கரண்ட் ஸ்டேட் கம்பேர் பண்ணி அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப அப்டேட் ஆயிடுச்சா? அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அது அப்டேட் ஆனதால மட்டும்தான் வந்து இப்ப டெராஃபார்மால சொல்ல முடியும். இப்போ இது வந்து புதுசா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல அது மாதிரி ரிசோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, ஏன் இது இப்ப வந்து ஒன்னு சொல்லிச்சு? ஏன் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிச்சு? நம்ம டெராஃபார்ம் வச்சுதான் கிரியேட் பண்ணோம் இந்த ரிசோர்ஸ். கரெக்டா? AWS இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த டெராஃபார்ம் வச்சுதான் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டோம். ஆனாலும் திருப்பி நான் எக்ஸிக்யூட் ஆகும்போது திருப்பி ஒன்னு ஆட் ஆகுது, ஒன்னு கிரியேட் பண்ணணும்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? பிகாஸ் டெராஃபார்முக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி டிசைர், இந்த மாதிரி கரண்ட் ஸ்டேட்ல டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஎம்ஏ இல்ல, அதனால இது கிரியேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுது. பிகாஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம் டெராஃபார்ம் கிட்ட, எனக்கு இந்த விஎம் வேணும்பான்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால அதோட கடமை அது கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கு எப்படி தெரிஞ்சது இது மாதிரி ஒரு விஎம் இல்லைன்னு? பிகாஸ் அதை கம்பேர் பண்ணி ஸ்டேட் ஃபைல் கம்பேர் பண்ணிச்சு, அந்த மாதிரி ஒரு இல்லவே இல்லை. பட் ஸ்டேட் ஃபைலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஸ்டேட் ஃபைல் எப்படி அப்டேட் ஆச்சு அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு? டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, அது போயிட்டு கம்பேர் பண்ணி இந்த ஸ்டேட் ஃபைல் அப்டேட் ஆனதால இது டெராஃபார்முக்கு தெரிஞ்சது. இதான் வந்து ஃப்ளோ. எனி கன்ஃபியூஷன் ஆன் திஸ்? ஸோ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கமாண்ட் மஸ்ட், பிளான் மஸ்ட், அப்ளை மஸ்ட். நீங்க கொடுக்கலாம் கூட அது பேக் எண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து அதோடைய ஃப்ளோ. எனி கன்ஃபியூஷன் இல்லை எதனா மோர் கிளாரிஃபிகேஷன் வேணுமா இதுல? பேக்கப்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது எதுக்கு? PF ஸ்டேட் பேக்கப். பேக்கப் ஒன்றும் இல்லை, பட் அது வருவோம். நம்ம அது வருவோம். இப்ப நான் சொன்னதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை இல்லைங்களா? இல்லை. ஓகே, சரி, ஃபைன். இப்போ நீங்க எல்லாரும் கேட்ட இந்த ஸ்டேட் ஃபைலோட இது கான்செப்டுக்கு வருவோம்.